வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நீங்க வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ கைஸ், திஸ் இஸ் த யார் ஃபைனல் போகிறாங்க இந்த மேட்ச். ஸோ கேகேஆர் கூட யார் ஃபைட் பண்ண போகிறாங்கன்னு தெரில, சிஎஸ்கே ஆர் ஆர்ஆர். ஸோ சிஎஸ்எஸ் could choose for heads and heads it is choose for first batting. ஒரு நல்ல தொடக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஐயோ, ஆனால் யார் கப் எடுக்க போகிறாங்க தான் இங்கே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு டெவன் கான்வே, சிவன் தூபே வந்து இறக்கியிருக்காங்க சிஎஸ்கே. அண்ட் அடிக்கணுங்க, சரியான ஒரு அடிக்கணுங்க. சிஎஸ்கேவோட மான பிரச்சனைங்க இது. அது மட்டும் அடிக்காட்டி வைங்களேன், ஒரு ஃபைனலுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்க சிஎஸ்கே. இந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸ்லேயே முடிக்கணும் அந்த மாதிரி இது. ஸோ ஆர்ஆரும் வந்து நல்ல என்ன சொல்ல, ஃபஸ்ட் இடத்த வந்து ரொம்ப நாளாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ வேறு லெவலான ரெண்டு டீமும் வேறு லெவல். ஸோ ப்ராக்டிஸ்ன்னு கேட்டிங்கன்னா 4 நாள் தான் டைம் இருந்தது. அண்டு அதுலேயும் வந்து ஆர்ஆர் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாங்க. முதல் இழப்பை வந்து இந்த வாட்டி இது பார்க்கக்கூடாதுன்னு. இப்போது 8 ரன்ஸுங்க, 2 பாலில் 2 4 தட்டி விட்டுருக்காங்க டெவன் கான்வே. இன்னொன்று ஒரு 4ங்க, தட்டி தூக்குறாருங்க. 4 மொத்தமாக 12 ரன் எடுத்துகிறாங்க இப்போது சிஎஸ்கே. ஸோ தழுத்த மாற்றுவாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் 4வது பந்து அடிச்சிருக்காரு, ஷாட்டு கிளியர் 1 pitch பவுண்ட்ரிங்க. இன்னொன்று ஒரு பவுண்ட்ரிஸ் வந்துகிட்டே இருக்கு, ஒரு சரியான ஃபார்மில் இருக்காங்க போல். அண்ட் லாஸ்ட் 2 பால்ஸ் இந்த ஓவர் முடிவில். அண்ட் 2 ஓவர்ஸ்னால ஐயோ மிஸ்ஸுங்க. இந்த பால் தான் மிஸ் விட்டுருக்காங்க, ஆனால் அடிச்சிருக்காங்க. சரியான ஒரு அடி அங்கே இருந்தது, சூப்பரான ஒரு அடி, நல்ல ஒரு பவுலிங் கூட. 1 pitch கேட்சுங்க. அண்ட் 1 ரன். 17 ஒரு டார்கெட்டு. 17 தாங்க ஃபஸ்ட் ஓவர் முடிவில். டெவன் கான்வே அடிக்கணும். அண்ட் லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால் ஒரு சிங்கிள்ங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்கே இருக்குது, அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தூபே, சிவன் தூபே, இவங்களால் அடிக்க முடியுமா? கரெக்டாக இந்த கேப்பில் அடிக்கணும். ஸோ அடிச்சிருக்காரு, ஒரு குட் ஷாட். இட்ஸ் 4ங்க. அண்ட் 22 ரன்னு. லாஸ்ட்டு 4 பால்ஸில் தான் மேட்சோட தீர்ப்பே இருக்குது, யார் பக்கம் மேட்ச்சுன்னு. இன்னொன்று ஒரு பால்ஸு 4ங்க. தூபே, சிவன் தூபே இந்த சைடு அடிச்சுட்டு இருக்கார். அண்ட் லாஸ்ட்டு 3 பால்ஸில் தான் இந்த முடிவு இருக்குது, யார் பக்கம் மேட்ச் இருக்குன்னு. இது மிஸ்ஸுங்க. ஆக்சுவலாக 2 பால்ஸாக இங்கே அடிக்கணும். இது ரொம்பவே ஒரு என்ன சொல்ல, ஓகேவான ஸ்கோர் கூட இது இல்லை, இது அடிக்கணுங்க. இல்லைங்க, மிஸ்ஸு. லாஸ்ட் பால் இது அடிக்கணும், அடித்தாதான் இருக்கு இங்கே. தூக்கி அடிச்சிருக்காரு. இட்ஸ் அவுட்டுங்க, 1 விக்கெட்டு. சூப்பராக முடிச்சிட்டோம் மேட்சை. 8 தான் டார்கெட். அண்ட் இது ஓகேயான ஸ்கோர் கூட இல்லை, ஆனால் இவங்க நல்ல பவுலிங் ஃபீல்டிங்லாம் பண்ணாதான் இருக்குங்க. ஓகே, ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால் நல்லா ஒரு ஃபீல்டிங் இருக்கணுங்க அங்கே. ஜடேஜா போகிறாரு. இட்ஸ் அவுட்டா? இட்ஸ் அவுட்.
அம்பையர் டிசிஷன் அவுட்டுங்க. சூப்பரான ஒரு பவுலிங் அங்கே. அண்ட் ஆர்ஆர் கொஞ்சம் இது பண்ணணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக ஸோ லைனில் அண்ட் பாருங்கள், ஐ திங்க் இட்ஸ் அவுட்டு தான் நினைக்கிறேன். அவுட்டா? ஓகே, அவுட் சைட் ஆஃப். ஓகேங்க, நாட் ஹிட்டிங் அண்ட் நாட் விக்கெட். நோ விக்கெட்டுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பால் வந்து ஒரு டாட்டில் போய் முடியுது. அண்ட் 2வது பந்து இதில் தாங்க இருக்குது ஆன்சர். இதில் தான் இருக்குது. என்னடா யார் வருவாங்கன்னு அந்த ஸ்டொக்கு தான். அண்ட் இது பவுலர் கேட்ச் பிடிச்சிருக்கலாம், ஆனால் பிடிக்கலாம். இது ஒரு சிங்கிள் தான், ஆனால் நல்ல பவுலிங் ஸ்கில் பண்ணுங்க. 10 இவங்க ஆறாரும் குறைஞ்சவங்க இல்லை. சரியான ஒரு டஃப் மேட்சையும் கொடுத்துருந்தாங்க கடைசி வரைக்கும். இது ஒரு டிஃபிகல்ட்டான மேட்சுங்க. ஸோ அடிச்சிருக்காரு. 4 போகுமா? 4 போகலங்க. 2 ரன்ஸுக்கான ஒரு முயற்சி அண்ட் 2 ரன்ஸுங்க. 3 ரன்ஸ் எடுத்துருக்காங்க. அண்ட் 4வது பால் 3 ரன்ஸ். ஸோ அண்ட் 4th பாலுங்க தூக்கி வச்சாரு. இது ஒரு பவுண்ட்ரியா? 2 ரன்னுங்க. 2 ரன் தான் எடுத்திருக்காங்க இங்கே. அண்ட் லாஸ்ட் 2 பால்ஸ் இந்த ஓவர் முடிவில். லாஸ்ட் 2 பால்ஸில் இருக்க 5 ரன் தாங்க எடுத்திருக்காங்க. ஸோ என்னன்னா இந்த ஆன்சர் வின் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? 5 ரன் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் தூக்கி அடிச்சு ஒரு 6. மேட்சை இவங்க சாதகமாக எடுத்திருக்காங்க. ஆர்ஆர் இவங்க பக்கம் தான் இப்போ மேட்ச் இருக்குது. ஆர்ஆர் பக்கம்தான். சிஎஸ்கே அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல. இன்னொன்று 6 போட்டாங்கன்னா சிஎஸ்கே தாங்க. அடிச்சிருக்காரு. இட்ஸ் அவுட். இட்ஸ் கிளியர் அவுட்டுங்க. கேட்ச் அவுட். அண்ட் அம்பையர் ஆல்சோ விக்கெட் கொடுத்துறாங்க. கடைசி ஓவரில் விக்கெட். 11 ரன்னு அண்டு ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. அண்ட் 6 பாலுக்கு 17 ரன் டு வின். இட்ஸ் டஃப் காம்படிஷன் சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர். ஸோ தெரியலங்க, பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாலுங்க ஸ்டொக்கு தான், ஒரு சிங்கிள் தாங்க. கடைசி 5 பாலில் தான் இருக்குது என்ன முடிவுன்னு. ஏன்னா 6 அடித்தாவும் இவங்க தான் வின்னிங். 16 ரன் டு வின்னு. ஆக்சுவலாக 6 போட்டால் 10 ரன்னுங்க. 10 ரன் டு வின்னுன்னு ஒரு நிலைமை ஆயிடும். அண்டு யாருன்னு தெரியல. அண்டு இட்ஸ் அவுட்டு. ஸ்ட்ரைட்டாக வந்தது. அண்டு அம்பையர் டிசிஷன் அவுட். அண்ட் ரிவ்யூ கேட்டிருக்காங்க ஆர்ஆர். அண்ட் இட்ஸ் கிளியர். இது என்ன டிஃபிகல்ட்டான டைமுங்க இது. அண்ட் பேர் லெக்கு. இட்ஸ் அவுட் சைட் ஆஃப்ங்க. நாட் ஹிட்டிங். இட்ஸ் நாட் விக்கெட். ஆனால் அண்டு 4 பால்ஸில் 16 ரன் எடுக்கணும். ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன். ஓ மை காட், என்னதான் தெரியல. ஒரு டஃப் காம்படிஷனுங்க ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேக்கும். அடிச்சிருக்காரு ஒரு ஷாட்டு. கேட்ச் அவுட்டுங்க. இன்னொன்று ஒரு விக்கெட்டு எடுத்துருக்காங்க சிஎஸ்கே. சரியான ஒரு ஃபார்ம். வெறும் 12 ரன் தான் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 3 பாலில் தான் இருக்குது மேட்ச் தீர்ப்பே. இந்த பால் மட்டும் மிஸ் விட்டுறாங்களோ எங்களை சிஎஸ்கே பக்கம்தான். அடிச்சிருக்காரு. இட்ஸ் விக்கெட். அவ்வளோ சிஎஸ்கே பக்கம் தாங்க மேட்ச். இப்போது 100% சிஎஸ்கே இப்போ தான் மேட்ச்சு. ஸோ இப்போது அவ்வளோதாங்க. 3 விக்கெட் போயிடுச்சு. சூப்பரான ஒரு மேட்ச்சு. சிஎஸ்கே ஒரு ஓகே ஸ்கோர் கூட இல்லை அது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஃபைனலில் போய் ஒரு கப்பு எடுக்கலாம். அண்ட் இட்ஸ் சிங்கிள் தாங்க. அவ்வளோதான் வின்னிங் இந்த மேட்ச்சு. 15 ரன் தான் எடுத்திருக்காங்க இந்த இல்லை
வெறும் 13 ரன் தான் எங்க எடுத்திருக்காங்க. 15 ரன்ட்டு வின்னிங். ஓகே, ஸோ இன்னொன்று ஒரு பால் இது எங்க, அவ்வளோதாங்க வின்னிங் த மேட்ச் கைஸ். என்ன சொல்ல, ஆர்ஆர் ஒரு நல்ல டஃப்பை கொடுத்தாங்க. ஆனால் சிஎஸ்கேவும் நல்ல டஃப்பு கொடுத்தாங்க. ஆனால் ஆர்ஆர் வந்து 13 ரன்ஸ்லேயே வந்து அவங்க வந்து 3 விக்கெட் போயிடுச்சு அந்த 13 ரன்ஸில். அண்டு ஓவர் அப்பு கரெக்ட், எல்லாமே கரெக்ட் பால், ஒன்று கூட வைடு போடல இந்த இதில், வைடு நோ பாலு. அண்டு ஆக்சுவலாக ஆர்ஆரும் நல்ல ஒரு ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஒரு ஆட்டம் தான் கொடுத்தாங்க. 40 ரன்னாக டார்கெட் வச்சா கூட அவங்க அசால்ட்டாக அடித்தாங்க. இப்போது என்னென்னா அஃபிஷியலி ஆர்ஆர் எலிமினேட்டட் ஆகிட்டாங்க. இப்போ யாருக்கும் மேட்ச்னா சிஎஸ்கே vs கேகேஆருங்க. யார் கப் எடுக்க போகிறாங்க தெரில. ஏன்னா 2 டீமும் சரியான ஸ்ட்ராங்கு. ஏன்னா ஆர்ஆருக்கு வந்து நிறைய டேஸ் இருந்தது ப்ராக்டிஸ் பண்ண. ஆனால் சிஎஸ்கேக்கு வெறும் 4 டேஸ் தான் இருந்தது. ஆனால் அந்த 4 டேஸ்லையும் ஒரு அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயித்தாங்க. அதுதான் எல்லாருக்கும் ஷாக்கிங்க. ஸோ காய்ஸ், இப்போ சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச் யார் வின் ஆக போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் அஃபிஷியலி எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்ஆர் இஸ் எலிமினேட்டட். அண்ட் இவங்களுக்கு கப்பு கிடைக்காது. அண்டு 2 டீமும் ஒன்று ஆர்ஆருக்கு நியூ ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவங்க வந்து ஒழுங்காக ஆடல. அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து சிஎஸ்கே கூட தோத்தாங்க, அப்புறம் எலிமினேட் ஆகிட்டாங்க. அண்டு கேகேஆர் கூட ஒரு வாட்டி தோத்தாங்க. அண்ட் இப்போவும் சிஎஸ்கே கூட திருப்பி தோக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு 2 டீமும் ரொம்ப ஒரு ஃபார்மில் இருந்தாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சாரி ஆர்ஆர் vs எஸ்ஆர்ஹெச், நீங்கள் எலிமினேட்டட் ஆகிட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனலில் நீங்கள் வருவீங்களா நான் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.